போட்டித் தேர்வை எதிர்நோக்கி படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனுமே தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆடியோவில் ஒரு வினா கேட்டிருந்தேன். அதற்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீங்க. பதில் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை நாம் பார்க்க போகிறோம். பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பார்த்திங்கன்னா அம்பேத்கர் என்பது சரியான பதில். மிக சிறப்பாக சொன்ன அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இதே மாதிரி தமிழில் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, ரூபாய் பற்றிய பிரச்சனைகளும் அப்படின்னு கேட்பாங்க. ரூபாய் பற்றிய பிரச்சனைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் தான் வரும். சரியா? தமிழில் எப்படி இருக்குது? அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் புக்கு +1 +2 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே இந்த கொஷினை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, வித்தியாசமாக இருக்கும். அதனால் எங்கே கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்ம தரமாக பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அது மாதிரி தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாட்ச் பண்ண அனைவருக்குமே நன்றி. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் என்னை இன்னும் நிறைய வீடியோவை உங்களுக்காக நான் தயார் பண்ணி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் எந்த நோக்கத்தோடு இந்த சேனலை பார்த்து படிக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறு வரைக்கும் விடாதீங்க. தொடர்ச்சியாக படிங்க. ஏன்னா உங்களுடைய இலக்கு தேர்வு நோக்கி மட்டும் இருக்கணும். அதே மாதிரி தேர்வில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்குறாங்க, அதற்கு நம்ம எப்படி தயார் பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு விதத்தையும் நீங்கள் பார்த்து நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய தொடர் பயிற்சி, தொடர் முயற்சி தான் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி வாகையை சூடித்தரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்லேருந்து ஒரு 30 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 30 கொஷினை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை. அதே மாதிரி நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. நொடி என்ற சொல்லிற்கு இரு பொருள் தருக. விடை காலநுட்பம், நொடிப்பாய். நொடி என்ற சொல்லிற்கு இரு பொருள் தருக. விடை காலநுட்பம், நொடிப்பாய். கொஷின் நம்பர் 2. பொறுத்துக. அந்த கொஷினுக்கு நேராக விடையே சொல்லியிருக்கேன், அப்படியே பார்த்துக்குங்க. 1 நிறை. விடை சால்பு. கொஷின் நம்பர் 2 செய். விடை வயல். கொஷின் நம்பர் 3 பனை. விடை மூங்கில். கொஷின் நம்பர் 4 தனைய. விடை பார்த்திங்கன்னா மகள். விடை அனைத்துமே சரியானதான். சரிங்களா? ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 1 நிறை. விடை சால்பு. 2 செயல். விடை வயல். செய். விடை பார்த்திங்கன்னா வயல். 3 பனை. விடை மூங்கில். 4 தனைய. விடை பார்த்திங்கன்னா மகள். விடை அனைத்துமே சரியானது தான். கொஷின் நம்பர் 3. தை என்ற சொல்லிற்கு இரு பொருள் தருக. விடை பார்த்திங்கன்னா 1 மாதம் துணி தைத்தல். நல்லா பாருங்கள். அதாவது தையினாவே உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வரணும். சரிங்களா? தை என்ற சொல்லிற்கு இரு பொருள் தருக. விடை பார்த்திங்கன்னா 1 மாதம் துணி தைத்தல். கொஷின் நம்பர் 4. மிசை என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக. விடை பார்த்திங்கன்னா கீழ். நல்லா கவனமாக கொஷினை பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இது அப்படியே கேட்டிருக்காங்க. மிசை அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டாங்கன்னா மேல் அப்படின்னு அர்த்தம். நான் கேட்குற கொஷின் நல்லா கவனமாக பாருங்கள். மிசை என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக. விடை பார்த்திங்கன்னா கீழ் என்பது சரியான பதில். இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரியா? கொஷின் நம்பர் 5. நடுமையம் என்பது எதை குறிக்கும்? விடை பார்த்திங்கன்னா
ஒரு பொருட்பன்மொழி இதுவுமே ரிப்பீட்டட் கொஷினில் கேட்ட கொஷின். ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்குங்க. அப்படியே புத்தகத்தில் இருக்க எடுத்துக்காட்டை கொடுத்தா மேக்ஸிமம் கொஷினில் இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்துக்காட்டை பக்காவாக படிச்சுட்டு போனீங்கன்னா புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா என்ன எடுத்துக்காட்டு கொடுத்தாலுமே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? நடுமையம் என்பது எதை குறிக்கும்? விடை ஒரு பொருட்பன்மொழி. கொஷின் நம்பர் 6. ஒரு சொல் 2 அல்லது 4 முறை அடுக்கி வருவது. விடை அடுக்குத்தொடர். ஒரு சொல் 2 அல்லது 4 முறை அடுக்கி வருவது. விடை அடுக்குத்தொடர். கொஷின் நம்பர் 7. சுடர் என்ற சொல்லின் பொருள். விடை ஒளி. சுடர் என்ற சொல்லின் பொருள். விடை ஒளி. கொஷின் நம்பர் 8. விருத்தப்பாவால் அமைந்த முதல் காப்பியம் எது? விடை சீவக சிந்தாமணி. இதுவுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க. விருத்தப்பாவால் அமைந்த முதல் காப்பியம் எது? விடை சீவக சிந்தாமணி. அடுத்து கொஷின் நம்பர் 9. பொறுத்துக. 1. எண்கு. விடை கரடி. கொஷின் நம்பர் 2. கேளல். விடை பன்றி. 3. மடங்கள். விடை சிங்கம். 4. தேர். விடை பார்த்திங்கன்னா சகடம். அனைத்துமே சரியானதுதான். அந்த பொறுத்துக்கு நிறைய விடை கொடுத்துருக்கேன். அப்படியே இதெல்லாம் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியம். இந்த கொஷின் எல்லாமே பழைய புத்தகம் புது புத்தகம் இது ரெண்டுலேயுமே சேர்ந்து தான் எடுத்திருக்கேன். சரியா? 1. எண்கு. விடை பார்த்திங்கன்னா கரடி. கொஷின் நம்பர் 2. கேளல். விடை பன்றி. கொஷின் நம்பர் 3. மடங்கள். விடை பார்த்திங்கன்னா சிங்கம். கொஷின் நம்பர் 4. தேர். விடை பார்த்திங்கன்னா சகடம். அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 10. வங்கூல் என்ற சொல்லிற்கு பொருள். விடை பார்த்திங்கன்னா காற்று. வங்கூல் என்ற சொல்லின் பொருள். விடை பார்த்திங்கன்னா காற்று. கொஷின் நம்பர் 11. கற்றவர்களுக்கு மட்டும் விளங்கக்கூடிய சொல் எது? விடை பார்த்திங்கன்னா திரி சொல். இதுவுமே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளோட பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் எக்ஸாம்பிள் கொடுத்தும் கேட்பாங்க. சரியா? கற்றவர்களுக்கு மட்டும் விளங்கக்கூடிய சொல் எது? விடை திரி சொல். கொஷின் நம்பர் 12. பிலி என்ற சொல் எதை குறிக்கும்? விடை பார்த்திங்கன்னா திரி சொல். இந்த பிலி அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா மயில் தொகை என்பதும் ஒரு பொருள் இருக்குது. சரியா? இதுதான் கற்றவங்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொல். சரியா? அதனால தான் அது எடுத்துக்காட்டோடு கொடுத்துருக்கேன். பிலி என்ற சொல் எதை குறிக்கும்? விடை பார்த்திங்கன்னா திரி சொல். அப்புறம் கொஷின் நம்பர் 13. ஒரு பொறுத்துக கொடுத்துருக்கேன் பாருங்கள். கொஷின் நம்பர் 1. உளுவை. விடை புலி. 2. பரி. விடை பார்த்திங்கன்னா குதிரை. கொஷின் நம்பர் 3. அரவம். விடை பார்த்திங்கன்னா பாம்பு. கொஷின் நம்பர் 4. பிடி. விடை பார்த்திங்கன்னா பெண் யானை. ஓகேவா? அனைத்துமே சரியானது தான். 1. உளுவை. விடை பார்த்திங்கன்னா புலி. கொஷின் நம்பர் 2. பரி. விடை பார்த்திங்கன்னா குதிரை. கொஷின் நம்பர் 3. அரவம். விடை பார்த்திங்கன்னா பாம்பு. கொஷின் நம்பர் 4. பிடி. விடை பார்த்திங்கன்னா பெண் யானை. அனைத்துமே சரியானது தான். அடுத்து கொஷின் நம்பர் 14. அதுவும் ஒரு பொறுத்துக தான். சரியா? அதையும் பாருங்கள். கொஷின் நம்பருக்கு நேராக விடை கொடுத்துருக்கேன். அப்படியே பார்த்துக்குங்க. 1. மலை. விடை பார்த்திங்கன்னா கோடு. 2. அலுவம். விடை கடல். 3. செய். விடை பார்த்திங்கன்னா வயல். கொஷின் நம்பர் 4. மதி. விடை நிலவு. அனைத்துமே சரியானது தான். 1. மலை. விடை பார்த்திங்கன்னா கோடு. கொஷின் நம்பர் 2. அலுவம். விடை பார்த்திங்கன்னா கடல். கொஷின் நம்பர் 3 பார்த்திங்கன்னா செய். விடை பார்த்திங்கன்னா வயல். கொஷின் நம்பர் 4. மதி. விடை பார்த்திங்கன்னா நிலவு. அனைத்தும் சரியானது தான். அப்புறம் கொஷின் நம்பர் 15. அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்திங்கன்னா அமுது ப்ளஸ் என்று.
அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்திங்கன்னா அமுது ப்ளஸ் என்று. கொஷின் நம்பர் 16. இரும்பு ப்ளஸ் ஆணி என்ற சொல்லினை சேர்த்து எழுதுக. விடை பார்த்திங்கன்னா இருப்பாணி. நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இரும்பு ப்ளஸ் ஆணி என்ற சொல்லை சேர்த்து எழுதுக. விடை இருப்பாணி. கொஷின் நம்பர் 17. கண்ணகி என்ற சொல்லின் பொருள். விடை கண்களால் நகுபவள். இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரியா, பழைய பாட புத்தகத்தில் அப்படியே பொருள் மாறாமல் இருக்குது. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. கண்ணகி என்ற சொல்லின் பொருள். விடை பார்த்திங்கன்னா கண்களால் நகுபவள். கொஷின் நம்பர் 18. உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை எஸ் ராமகிருஷ்ணன். உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை எஸ் ராமகிருஷ்ணன். கொஷின் நம்பர் 19. திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை திருநாவுக்கரசு. கொஷின் நம்பர் 20. நாம நீர்வேலி உலகிற்கு அவனளிப்போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை சிலப்பதிகாரம். நாம நீர்வேலி உலகிற்கு அவனளிப்போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை சிலப்பதிகாரம். கொஷின் நம்பர் 21. துன்னலர் என்ற சொல்லின் பொருள். விடை பார்த்திங்கன்னா பகைவர். துன்னலர் என்ற சொல்லின் பொருள். விடை பகைவர். கொஷின் நம்பர் 22. ரெசிப்ரோசிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. விடை பார்த்திங்கன்னா ஒப்புரவு நெறி. நல்லா பாருங்கள். அதாவது ரெசிப்ரோசிட்டி RECIPROCITY ரெசிப்ரோசிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. விடை ஒப்புரவு நெறி. அடுத்து கொஷின் நம்பர் 23. பொறுத்துக. அந்த கொஷினுக்கு நேராக அப்படியே விடை கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. 1 மேலி. விடை கலப்பை. கொஷின் நம்பர் 2 ஆழி. விடை மோதிரம். ஆழிக்கு இன்னொரு பேர் இருக்குது, கடல் இருக்குது, கவனமாக பார்த்துக்குங்க. கொஷின் நம்பர் 3 பதுமை. விடை உருவம். கொஷின் நம்பர் 4 உரு. விடை அழகு. அனைத்தும் சரி. சரியா. 1 மேலி. விடை கலப்பை. 2 ஆழி. விடை மோதிரம். கொஷின் நம்பர் 3 பதுமை. விடை உருவம். கொஷின் நம்பர் 4 உரு. விடை பார்த்திங்கன்னா அழகு. அனைத்தும் சரியானது தான். கொஷின் நம்பர் 24. கடம் என்ற சொல்லின் பொருள். விடை உடம்பு. கடம் என்ற சொல்லின் பொருள். விடை உடம்பு. கொஷின் நம்பர் 25. கேபினட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. விடை அமைச்சரவை. கேபினட் CABINET கேபினட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. விடை அமைச்சரவை. கொஷின் நம்பர் 26. இர்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. விடை பாசனம். இர்ரேஷன் IRRIGATION இர்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. விடை பாசனம். கொஷின் நம்பர் 27. காஸ்மிக் ரேஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் COSMIC RAYS காஸ்மிக் ரேஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. விடை விண்வெளி கதிர்கள்.
கொஷின் நம்பர் 28. தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடை தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடை தொல்காப்பியம். கொஷின் நம்பர் 29. அன்னை மொழியே அழகான செந்தமிழே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை கனிச்சாறு. அன்னை மொழியே அழகான செந்தமிழே, அழகார்ந்த செந்தமிழே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை கனிச்சாறு. கொஷின் நம்பர் 30. உழவர் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடை நற்றிணை. உழவர் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடை நற்றிணை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுவதுமாக பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேள்வியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளை வெளியிடப்பட்டது? எத்தனை தொகுதிகளாக கொண்டு வெளியிடப்பட்டது? கனிச்சாறு என்பது எத்தனை தொகுதிகளாக வெளியிடப்பட்டது? கனிச்சாறு அப்படின்றது ஒரு நூல் பேர், சரிங்களா? இது எத்தனை தொகுதியாக வெளியிட்டாங்க அப்படின்ற கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும்போது மறக்காமல் அதற்கான விடையை நான் சொல்லுவேன், சரிங்களா? தேங்க்யூ.